வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் நம்ம ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1.5 கப் வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை தேங்காய் எண்ணெயில் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வதக்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான். நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே எடுத்துக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அது வெடித்து வரட்டும். 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, சும்மா வதக்கினா போதும். ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த டம்ளரில் தான் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதனால் இதே டம்ளரில் 3 மடங்கு தண்ணி, அதாவது 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 2 பச்சை நிலக்கடலையை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். அங்கங்கே உப்புமா சாப்பிடும்போது கடிபடும் போது நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தண்ணி எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் உப்பு கரிக்கணும். அப்போ நீங்கள் ரவையை சேர்த்து கிண்டும் போது நல்லா கரெக்டாக வந்துடும். உப்புமாவாக வரும்போது கரெக்டாக வந்துடும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உண்மைக்கே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சு விழுவும். நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா தேங்காய் துருவலை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. கட்டி விழுகாமல் கிண்டி விடுங்க. அங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியுது, தேங்காய் தாங்க, கட்டி விழுகலை. ஒரு 4 நிமிஷம் அடுப்பை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் பொல பொலன்னு இருக்குன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் சூடாக உப்புமா வச்சு கொஞ்சம் தேங்காய் பூ திருவினதை பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்டா வெறும் உப்புமாவே சாப்பிட்லாம். வேறு எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.